Hi children, welcome to Math Rhythm. This is chapter 9, Mensuration of Class 8 CBSE. இந்த வீடியோவில் நம்ம வால்யூம்னா என்னன்னு பார்க்கலாம், அதுக்கு ரிலேட்டடாக உள்ள எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வால்யூம் ஆஃப் கியூப், கியூபாய்டு அண்ட் சிலிண்டர்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வால்யூம்னா என்னென்னா, amount of space occupied by a three-dimensional object is called its volume. த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு மூணுமே வரும் இல்லையா? இப்போ வால்யூம்னா என்னன்றதை நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வால்யூம்னா நம்ம என்ன பார்த்தோம்? அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அ த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நான் இப்போ ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கியூபாய்டு எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நமக்கு கியூபாய்டல் ஷேப்பில் இருக்குது இல்லையா? இதுக்கு வந்து லென்த் இருக்குது, அண்ட் தென் பிரெத் இருக்குது, தென் ஹைட் இருக்குது இல்லையா? இதுதான் ஹைட்டு. இது வந்து த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ நம்ம இதை வந்து டேபிள் மேலே பிளேஸ் பண்ணுறோம். இந்த கியூபாய்டு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இங்கே ஆக்குபை பண்ணுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வால்யூம்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்போ நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா? இதுக்கு திக்னஸ் இல்லை, இதோட திக்னஸ் வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதோட ஏரியா என்ன? எல் இன்டூ பி இல்லையா? எல்ன்றது லென்த் ஆஃப் திஸ் ரெக்டாங்குலர் ஷீட், பின்றது பிரெத் ஆஃப் திஸ் ரெக்டாங்குலர் ஷீட். இதோட திக்னஸ் வந்து நெக்லிஜிபிள்ன்றதுனால நம்ம இதுக்கு ஏரியா மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், எல் இன்டூ பி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஷீட்டை மேலே ஆட் பண்ணிகிட்டே போகிறேன். நான் இது மேலேயே இப்போ ஷீட்டு வச்சுட்டு வரேன். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தா இதில் ஹைட் இருக்குது இல்லையா? இப்போ லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, அட் த சேம் டைம் இதுக்கு ஹைட்டும் இருக்குது இல்லையா? இதுக்கு சம் திக்னஸ் இருக்குது. இப்போ இது வந்து த்ரீ டைமென்ஷனல் ஆயிடுச்சு. தட் இஸ் லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, அண்ட் தென் ஹைட் இருக்குது இல்லையா? இப்போ இது வந்து சம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்குன்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா, இந்த பேஸ் ஏரியா இருக்குது இல்லையா? பேஸ் ஏரியான்றது என்ன? இந்த பாட்டம் போர்ஷனில் என்ன ஏரியா இருக்கோ அது. பாட்டம் போர்ஷன் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் தான் நம்ம வச்சோம் இல்லையா? அது மேலே தான் மற்ற ரெக்டாங்குலர் ஷீட்லாம் நம்ம அடிக்கிட்டே வந்தோம். இதோட ஏரியா என்ன வரும்? லென்த் இன்ட்டு பிரெத் வரும் இல்லையா? அப்புறம் இன்ட்டு ஹைட், எல் இன்ட்டு பியை இதோட திக்னஸாக மல்டிப்ளை பண்ணும்போது வி வில் கெட் வால்யூம் ஆஃப் திஸ் த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அப்போது ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், வால்யூம்ன்றது திஸ் இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லலாமா? இப்போ நம்ம எந்தெந்த த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்டுக்கு வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ணி வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம என்னென்ன செக் பண்ணிக்கணும்னா, நமக்கு கொடுத்துருக்க த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ கியூபாய்டு எடுத்துக்கிறேன். இந்த த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டில் டாப் சர்ஃபேஸும் பாட்டம் சர்ஃபேஸும் ரெண்டு பேரலாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டு கான்க்ரூயண்ட்டாக இருக்கணும். டாப் அண்ட் பேஸ் ஷுட் பி கான்க்ரூயண்ட். அதாவது டாப் சர்ஃபேஸ்லையும் பாட்டம் சர்ஃபேஸ்லையும் ஆல் சைட் ஷுட் பி ஈக்குவல் அண்ட் ஆல் ஆங்கிள் ஷுட் பி ஈக்குவல். ஓகேவா? டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ஷுட் ஹேவ் சேம் ஷேப் அண்ட் சைஸ். ஓகே, இன்னொரு பாயிண்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இந்த த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்டோட ஹரிசாண்டல் கிராஸ் செக்ஷன். அதாவது நம்ம இப்போ ஹரிசாண்டலாக நான் இதை கட் பண்ணுறேன்னா, இப்போ நான் இங்கே ஹரிசாண்டலாக கட் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இதை ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏரியா கிடைக்கும் இல்லையா? அந்த ஏரியா வந்து பாட்டம்ல இருந்து டாப் வரைக்கும் எந்த இடத்துல ஹரிசாண்டலாக கட் பண்ணாலும் சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணிக்கணும்னா, ஹைட், அதாவது அந்த சைட்ஸ் வந்து வெதர் தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு த பேஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ கியூபாய்டில் பார்த்தோன்னா நமக்கு பாட்டம் சர்ஃபேஸும் டாப் சர்ஃபேஸும் பேரலாக இருக்குது. அட் த சேம் டைம் தே ஆர் கான்க்ரூயண்ட். நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா செக் பண்ணோன்னா, டாப் சர்ஃபேஸ்லேருந்து பாட்டம் சர்ஃபேஸ் வரைக்கும் இடையில எங்கே ஹரிசாண்டலாக கட் பண்ணாலுமே நமக்கு சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதோட சைட்ஸ் வந்து வெதர் தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு த பேஸான்னு செக் பண்ணணும். கியூபாய்டில் அந்த சைட்ஸ் வந்து தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு த பேஸ் தான் இல்லையா? ஸோ நம்ம கியூபாய்டுக்கு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ணி வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம கியூபுக்கு செக் பண்ணாலும் டாப் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் ஆர் parallel to each other and they are congruent. அப்புறம் நம்ம ஹரிசாண்டல் கிராஸ் செக்ஷன், இதில் பாட்டம் சர்ஃபேஸ்க்கும் டாப் சர்ஃபேஸ்க்கும் இடையில நம்ம எந்த இடத்துல ஹரிசாண்டலாக கட் பண்ணாலுமே அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து நமக்கு சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சைட்ஸ் செக் பண்ணோன்னா, கியூப்லையும் அதோட சைட்ஸ் வந்து தே ஆர் பெர்பெண்டிகுலர் டு த பேஸ் இல்லையா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கியூபுக்கும் பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ணி வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிலிண்டருக்கு பார்த்தோன்னா, சிலிண்டர்லையும் பாட்டம் சர்ஃபேஸும் டாப் சர்ஃபேஸும் they are parallel to each other at the same time they are congruent இல்லையா?
பாட்டம் சர்ஃபேஸில் என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அதே தான் டாப் சர்ஃபேஸ்க்கும் இருக்கும். இதுலையுமே நம்ம ஹரிசாண்டலாக எந்த இடத்துல கட் பண்ணாலுமே இட் வில் ஹாவ் சேம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. நெக்ஸ்ட் சிலிண்டரோட சைட்ஸும் பேஸ்க்கு பர்பண்டிகுலராக தான் இருக்கு இல்லையா? ஓகேவா? அப்போது நம்ம சிலிண்டருக்குமே பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ணி வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு கோன் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த கோனுக்கு வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நம்ம பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து பாட்டம் சர்ஃபேஸும் டாப் சர்ஃபேஸும் தே ஆர் நாட் கான்க்ரூயன்ட். அட் த சேம் டைம் நம்ம ஹரிசாண்டல் கிராஸ் செக்ஷன் எடுக்கலாம். ஹரிசாண்டல் கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது நமக்கு சேம் மெஷர்மெண்ட்டில் அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியா வராது. ஓகேவா? இங்கே அதிகமாக வரும், இங்கே அதை விட கம்மியாக வரும், இங்கே இன்னும் கம்மியாக வரும். அப்போது நமக்கு சேம் கிராஸ் செக்ஷன் வராது பாட்டம்லேருந்து டாப் சர்ஃபேஸ் வரைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இதோட சைட்ஸ் பார்த்தோம்னா இட் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு த பேஸ் இல்லையா? கோனில் வந்து சைட்ஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஸோ வி கேனாட் யூஸ் பேஸ் ஏரியா இன்டு ஹைட் டு ஃபைண்ட் அவுட் த வால்யூம் ஆஃப் கோன். ஓகேவா? இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது கியூபாய்டு, கியூப் அண்டு சிலிண்டரோட வால்யூம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது மூணுக்குமே நம்ம வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? வால்யூம் ஆஃப் கியூபாய்டு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? கியூபாய்டோட பேஸ் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? அப்போது பேஸ் ஏரியா என்ன வரும்? எல் இன்ட்டு பின்னு வரும். எல் இன்ட்டு பி, ஹைட் வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் அ கியூப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஒரு கியூப். ஓகேவா? கியூப்ல ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த சைடு ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸும் ஏ தான், இந்த ஹைட்டும் ஏ தான். ஸோ லென்த்தும் ஏ வரும், பிரெட்டும் ஏ வரும், ஹைட்டும் ஏ வரும். கியூபோட பேஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா? அப்போது பேஸ் ஏரியா என்ன வரும் நமக்கு? ஏ இன்ட்டு ஏ. ஏன்னா நம்ம சைட்ஸ் எல்லாமே ஏன்னு எடுத்திருக்கோம். அப்போது ஏ இன்ட்டு ஏ வரும் பேஸ் ஏரியா இல்லையா? அதோட ஹைட்டும் ஏ தான் வரும். ஓகே, அப்போது நமக்கு வால்யூம் ஆஃப் ஏ கியூப் என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ நமக்கு ஏ கியூப்னு வருமா? ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூப் வந்து ஏ கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு சிலிண்டர் எடுத்திருக்கேன். இந்த சிலிண்டரில் பேஸ் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது? சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்டூ இந்த ஹைட் மல்டிப்ளை பண்ணால் வி வில் கெட் த வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர். ஓகேவா? அப்போது சர்க்கிளோட ஏரியா என்ன? பைஆர் ஸ்கொயரா இன்டூ ஹைட் வந்து ஹெச். ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு பைஆர் ஸ்கொயர் ஹெச். புரியுதா? நெக்ஸ்ட்டு வால்யூம்ன்றது த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் ஆக்குபைட் பை அன் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஆனால் கெப்பாசிட்டின்றது த குவான்டிட்டி தட் அ கண்டெய்னர் ஹோல்ஸ். இப்போ நம்ம ஒரு சிலிண்டர் எடுத்துக்கலாம். இந்த சிலிண்டர் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுதோ அது வந்து வால்யூம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த பேஸ் ஏரியா வந்து பைஆர் ஸ்கொயர் வரும், இன்ட்டு ஹெச் பண்ணோன்னா நமக்கு இந்த சிலிண்டரோட வால்யூம் கிடைச்சிடும். ஆனால் கெப்பாசிட்டின்றது என்னென்னா, இப்போ வந்து நான் இதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் வாட்டர் ஃபில் பண்ணும்போது சிலிண்டரால் எவ்வளோ வாட்டர் ஹோல்ட் பண்ண முடியுமோ அதுதான் அதோட கெப்பாசிட்டி. ஓகேவா? வாட்டர் போர் பண்ணும்போது அதோட கெப்பாசிட்டி வந்து நம்ம லிட்டரில் மெஷர் பண்ணுவோம். கரெக்டாக? சரி, வால்யூமோட யூனிட் வந்து எப்போவுமே கியூபில் தான் வரும். சப்போஸ் சிலிண்டரில் வந்து ரேடியஸும் ஹைட்டும் சென்டிமீட்டரில் இருந்தால் வால்யூம் வந்து சென்டிமீட்டர் கியூபில் வரும். மீட்டரில் அதோட மெஷர்மெண்ட் இருந்தால் மீட்டர் கியூபில் அதோட வால்யூம் வரும். ஓகேவா? ஆனால் இதில் ஃபில் பண்ணுற லிக்விட் வந்து நம்ம லிட்டரில் மெஷர் பண்ணுவோம். ஸோ மீட்டர் கியூபுக்கும் லிட்டருக்கும் என்ன ரிலேஷன்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போது 1 மில்லி லிட்டருங்கிறது 1 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இப்போது 1 லிட்டருங்கிறது எவ்வளோ? 1000 ml. 1 liter இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். கரெக்டாக? ஸோ 1000 ml இஸ் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர் கியூப். கரெக்டாக? 1 ml 1 சென்டிமீட்டர் கியூப்னா 1000 ml வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 1 லிட்டருங்கிறது 1000 சென்டிமீட்டர் கியூப்னு சொல்லலாமா? ஓகே, இப்போ மீட்டர் கியூபுக்கும் லிட்டருக்கும் உள்ள ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ 1 மீட்டர் கியூப்ன்றது எவ்வளோ வரும்? 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர் இல்லையா? அப்போ 1 மீட்டர் கியூபுங்கிறது 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர் இன்ட்டு 100 சென்டிமீட்டர். கரெக்டாக? அதாவது 1 மீட்டர் கியூபை நம்ம எப்படி எழுதலாம்? 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர் இன்ட்டு 1 மீட்டர்னு எழுதலாம். இப்போ இந்த 1 மீட்டருக்கு பதிலாக நான் 100 சென்டிமீட்டர் இங்கே எழுதியிருக்கேன். இந்த 1 மீட்டருக்கு ஒரு 100 சென்டிமீட்டர், இந்த 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன். அப்போது நமக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் கியூப் வரும்? ஸோ 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 10 lakhs சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100 பண்ணும்போது நமக்கு 10 lakhs வரும். ஸோ 10 lakhs சென்டிமீட்டர் கியூப். ஓகே, இப்போ 1 மீட்டர் கியூபுங்கிறது 10 lakhs சென்டிமீட்டர் கியூபா? இங்கே நமக்கு வந்து 1000 சென்டிமீட்டர் கியூப் வந்து 1 லிட்டரா? 1000 சென்டிமீட்டர் கியூப் வந்து 1 லிட்டர். ஓகேவா? இப்போ 10 lakh சென்டிமீட்டர் கியூப் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 10 lakh சென்டிமீட்டர் கியூப் எவ்வளோ வரும்?
10 lakh divided by 1000 போட்டால் நமக்கு 1000 வரும் இல்லையா, இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஸோ எப்படி 1000 லிட்டர் வரும்? 1000 சென்டிமீட்டர் கியூப் 1 லிட்டர்னா 10 lakh சென்டிமீட்டர் கியூபுக்கு எவ்வளோ லிட்டர் வரும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம 10 lakhஸை 1000ஆல் டிவைட் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் வரும்ன்ட்டு கிடைச்சிரும் இல்லையா. அப்போது 10 lakh சென்டிமீட்டர் கியூப் வந்து 1000 லிட்டர். 10 lakh சென்டிமீட்டர் கியூப்ன்றது என்ன? 1 மீட்டர் கியூப். கரெக்டாக? ஸோ 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். இப்போ புரியுதா மீட்டர் கியூபுக்கும் லிட்டர்ஸ்க்கு என்ன ரிலேஷன்ட்டு? வால்யூமுக்கும் கெப்பாசிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் தெரியுதா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி புக்கில் உள்ள எக்ஸாம்பிள்ஸும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் புரிஞ்சுதா? இப்போ வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம்? L into B into H இல்லையா? L into B into H. ஓகே, நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் அ கியூப் என்ன பார்த்தோம்? A into A into A கியூப் பார்த்தோம் இல்லையா? ஸோ A கியூப். நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? வால்யூம் ஆஃப் எ சிலிண்டர் வந்து πr²Hன்னு பார்த்தோமா? ஓகே, இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் சம் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் சம்க்கு போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 8 பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8ல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் எ கியூபாய்ட் whose volume is 275 centimeter cube and base area is 25 centimeter square. ஓகேவா? ஒரு கியூபாய்டோட வால்யூம் கொடுத்துட்டாங்க, அதோட பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, அதில் வந்து நமக்கு ஹைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 275 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களா? 275 சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட் பேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க இல்லையா? பேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். கரெக்டாக? நமக்கு வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு கொடுத்துட்டாங்க, பேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க, இதுலேருந்து ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு டிவைடட் பை பேஸ் ஏரியா பண்ணோன்னா we will get height of the cuboid இல்லையா? ஓகே, ஸோ ஹைட் ஆஃப் த கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு டிவைடட் பை பேஸ் ஏரியா. ஓகேவா? வால்யூம் ஆஃப் அ கியூபாய்டு நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 275 சென்டிமீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 275 சென்டிமீட்டர் கியூப் டிவைடட் பை பேஸ் ஏரியா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம 275 சென்டிமீட்டர் கியூப் டிவைடட் பை 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? 275 டிவைடட் பை 25னா நமக்கு 11 ஆன்சர் வரும். சென்டிமீட்டர் கியூப் டிவைடட் பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நமக்கு சென்டிமீட்டரில் ஆன்சர் வரும். ஓகேவா? ஹைட் ஆஃப் த கியூபாய்டு நமக்கு எவ்வளோ வருது? 11 சென்டிமீட்டர். புரியுதா? ஹென்ஸ் ஹைட் ஆஃப் த கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர். திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா அந்த சம்ம? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? எக்ஸாம்பிள் 9. A godown is in the form of a cuboid of measures 60 meter into 40 meter into 30 meter. Godown oda measurement கொடுத்திருக்காங்க. How many cuboidal boxes can be stored in it if the volume of one box is 0.8 meter cube னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு godown மெஷர்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதில் 0.8 மீட்டர் கியூப் வால்யூம் உள்ள கியூபாய்டல் பாக்ஸஸ் எத்தனை ஸ்டோர் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குடோன் எடுத்துக்க வேணாம், ஒரு பெரிய கியூபாய்டல் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பெரிய கியூபாய்டல் பாக்ஸ்குள்ள நம்ம சின்ன சின்னதாக கியூபாய்டல் பாக்ஸஸ் அரேஞ்ச் பண்ணுறோம். அப்போ அந்த பாக்ஸ்குள்ள நம்ம எத்தனை ஸ்மால் கியூபாய்டல் பாக்ஸஸ் அரேஞ்ச் பண்ணலான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பெரிய பாக்ஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட வால்யூம் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அப்புறம் சின்ன பாக்ஸ், அதுக்குள்ளே நம்ம எந்த சின்ன பாக்ஸ் வைக்க போகிறோமோ அதோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அப்போ பெரிய பாக்ஸோட வால்யூம் டிவைடட் பை அந்த ஸ்மால் பாக்ஸோட வால்யூம் பண்ணோன்னா அந்த பெரிய பாக்ஸ்க்குள்ளே எத்தனை ஸ்மால் பாக்ஸஸ் வைக்கலாம்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் இது குடோனோட மெஷர்மெண்ட் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மெஷர்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? குடோனோட வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். நமக்கு கியூபாய்டல் பாக்ஸோட வால்யூம் கொடுத்துட்டாங்க. ஸோ குடோனோட வால்யூம் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒன் கியூபாய்டல் பாக்ஸ் பண்ணோன்னா we can find out how many number of boxes can be stored in the குடோன். ஓகேவா? ஸோ இந்த சம பண்ணலாம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் குடோன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். வால்யூம் ஆஃப் குடோன் என்ன பண்ணணும்? 60 மீட்டர் இன்ட்டு 40 மீட்டர் இன்ட்டு 30 மீட்டர் இல்லையா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஏன்னா குடோன் வந்து இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் கியூபாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 60 மீட்டர் இன்ட்டு 40 மீட்டர் இன்ட்டு 30 மீட்டர் என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துடலாம். 60 மீட்டர் இன்ட்டு 40 மீட்டர் இன்ட்டு 30 மீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 72,000 மீட்டர் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ஒன் கியூபாய்டல் பாக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். வால்யூம் ஆஃப் ஒன் கியூபாய்டல் பாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 மீட்டர் கியூப். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த குடோன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குடோனுக்கு எவ்வளோ வால்யூம் இருக்கோ அந்த வால்யூமை ஒன் கியூபாய்டல் பாக்ஸோட வால்யூமால் டிவைட் பண்ணணும்.
ஸோ வால்யூம் ஆஃப் த குடவுன் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் 1 cubical box. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் த குடவுன் எவ்வளோ கிடச்சிருக்கு? 72,000 கிடச்சிருக்கா? டிவைடட் பை 0.8. இப்போ இதை ஹோல் நம்பராக கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது 72,000ஓட ஒரு 0 சேரும் இல்லையா, நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ 7,20,000 வரும். டினாமினேட்டரில் 0.8 × 10னா நமக்கு 8ன்னு கிடச்சிரும் இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 9 8s are 72, then 4 zeros. அப்போது எவ்வளோ பாக்ஸஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? 90,000. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் தட் கேன் பி ஸ்டோர்ட் இன் த குடவுன் இஸ் ஈக்குவல் டு 90,000. புரியுதா இந்த சம்மை எப்படி பண்ணணும்ன்ட்டு? இந்த சம்மை பண்ணும்போது வால்யூம் ஆஃப் குடவுனும் வால்யூம் ஆஃப் கியூபாய்டல் பாக்ஸும் சேம் யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டுமே மீட்டர் கியூபில் இருக்கு இல்லையா. ஸோ சேம் யூனிட்டில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே டைரெக்டாக டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் 10th சம் என்னன்னு பார்க்கலாம். A rectangular paper of width 14 cm is rolled along its width and a cylinder of radius 20 cm is formed. Find the volume of the cylinder னு கொடுத்திருக்காங்க. பைக்கு வந்து நமக்கு 22/7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Take 22/7 for pi. இப்போ நமக்கு இங்கே ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதோட லென்த் வந்து நமக்கு என்னன்னு தெரியாது, லென்த்தோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. இதோட விட்த் மட்டும் நமக்கு 14 cm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எப்படி ரோல் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த விட்த் 14 cm இருக்கு இல்லையா, இதை அப்படியே ரோல் பண்ணி இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா இதோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து நமக்கு 14 cm ஆயிடுது. ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம இந்த எட்ஜையும் ஜாயின் பண்ணுறோம். அப்போது நமக்கு ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த சிலிண்டரோட ஹைட் வந்து நமக்கு 14 cm வரும். ஓகே, ரேடியஸ் வந்து சம்லேயே கொடுத்துருக்காங்க 20 cm. இதுலேருந்து வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா. வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? πr²h. அப்போது πr²hனா நமக்கு அதில் என்னென்ன வேல்யூஸ் தெரியணும்? ரேடியஸ் ஆர் அண்ட் தென் ஹைட் ஹெச். ஓகேவா? ஸோ ரெண்டு வேல்யூமே நமக்கு தெரியும் இல்லையா. ரேடியஸ் வந்து 20 cm, ஹைட் வந்து 14 cm. இப்போ இதிலேருந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இல்லையா. ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு விட்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷீட் தட் இஸ் ஈக்குவல் டு 14 cm. ஓகே, நெக்ஸ்ட்டு ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 cm கொடுத்துருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், πr²h. ஓகேவா? பைக்கு வந்து 22/7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. டேக் 22/7 ஃபார் பை. நெக்ஸ்ட் ஆரோட வேல்யூ தெரியும், ஹெச்சோட வேல்யூ தெரியும். இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு πr²h. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 20 cm கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 20 × 20 இன்ட்டு ஹெச் வந்து விட்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷீட் தட் இஸ் 14 cm. ஓகேவா? இப்போ இந்த 7ஐயும் 14ஐயும் கேன்சல் பண்ணிடலாம் 2. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் we are getting 17,600. வால்யூம்க்கு என்ன யூனிட்? கியூபில் வரும் இல்லையா. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் இஸ் 17,600 cm3. புரியுதா எப்படி பண்ணணுன்ட்டு? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் 11 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a rectangular piece of paper 11 cm into 4 cm is folded without overlapping to make a cylinder of height 4 cm. Find the volume of the cylinderனு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்டாங்குலர் பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கிறோம். இதில் லென்த் வந்து 11 cm, விட்த் வந்து 4 cm. ஓகேவா? இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். அதாவது இந்த எட்ஜையும் நம்ம ஓவர்லாப்பிங் இல்லாமல் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு சிலிண்டர் ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஒரு ரெக்டாங்குலர் பேப்பர் எடுத்துகிட்டு உங்களுக்கு சிலிண்டர் ஃபார்ம் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போது இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a rectangular piece of paper 11 cm by 4 cm is folded without overlapping to make a cylinder of height 4 cm கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இங்கே ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்துருக்கேன் இல்லையா. இந்த ரெக்டாங்குலர் ஷீட்டோட லென்த் 11 cm எடுத்துக்கலாம், பிரெட்த் வந்து 4 cm எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை எப்படி ரோல் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் ஃபோல்டட் வித்தவுட் ஓவர்லாப்பிங் டு மேக் அ சிலிண்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இதை ஃபோல்டு பண்ணணும்னா, இந்த ரெண்டு எட்ஜஸும் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு எட்ஜஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி ஓவர்லாப் ஆகக்கூடாது. சப்போஸ் இந்த ரெக்டாங்குலர் ஷீட்லேருந்து சிலிண்டர் ஃபார்ம் பண்ணுறோம். சிலிண்டர் ஃபார்ம் பண்ணும்போது நம்ம ஓவர்லாப் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம்.
அப்போ என்ன ஆகும்னா இப்படி ஓவர்லாப் பண்ணும்போது இந்த சிலிண்டரோட பேஸில் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு திஸ் 11 சென்டிமீட்டர் ஆயிரும். ஏன்னா அந்த லென்த்தை தான் நம்ம ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்போ வந்து அந்த 11 சென்டிமீட்டரை விட கம்மியாக தான் வரும். எது? பேஸ் ஆஃப் த சிலிண்டரோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இட் இஸ் less than 11 சென்டிமீட்டர், less than length of the rectangular ஷீட்டாக இருக்கும். ஓகேவா? அதனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா வித்தவுட் ஓவர்லாப்பிங் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எட்ஜஸை இப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ எட்ஜஸ் இப்படி ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓவர்லாப் பண்ணாமல் பண்ணும்போது இந்த நமக்கு சிலிண்டரோட பேஸில் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் திஸ் ரெக்டாங்குலர் ஷீட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி சிலிண்டர் ஃபார்ம் பண்ணும்போது இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து 4 சென்டிமீட்டர் வந்துடும் இல்லையா. அப்புறம் இந்த பேஸில் ஃபார்ம் ஆகிற சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு திஸ் 11 சென்டிமீட்டர். ஓகேவா? 11 சென்டிமீட்டருங்கிறது தான் லென்த் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஷீட். புரியுதா? ஓவர்லாப் பண்ணும்போது எக்ஸாக்டாக இந்த லென்த்துக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அது வந்து பேஸில் ஃபார்ம் ஆகிற சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸாக வராது, வேல்யூஸ் டிஃபர் ஆகும். அதனால் நம்ம ஓவர்லாப்பிங் இல்லாமல் ஜஸ்ட் எட்ஜஸ் எப்படி ஜாயின் பண்ணி சிலிண்டர் ஃபார்ம் பண்ணோன்னா இந்த லென்த்தும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டரும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஸோ இப்போ நான் காமிச்சது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த பேப்பர் வந்து பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர் இல்லையா. நமக்கு பேஸ் ஆஃப் த சிலிண்டரில் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், அந்த சர்க்கிளோட பெரிமீட்டர் தான் லென்த் ஆஃப் த பேப்பர். கரெக்டாக? ஓகே. வித் ஆஃப் த பேப்பர் என்ன ஆயிருது? நமக்கு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் ஆயிருது. ஓகேவா? பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து நமக்கு 11 சென்டிமீட்டர் வரும், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து 4 சென்டிமீட்டர் வரும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து நமக்கு என்ன ஃபார்முலா வரும்? பேஸ் வந்து சர்க்கிள் ஃபார்மில் இருக்கும். ஸோ சர்க்கிளோட பெரிமீட்டர் வந்து நமக்கு 2πrன்னு வரும் இல்லையா. ஸோ 2πr வந்து நமக்கு என்ன வேல்யூ? 11 சென்டிமீட்டரா? 11 சென்டிமீட்டர். ஓகேவா? இதில் வந்து நமக்கு வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? πr² ஆச்சு. அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ வேணும் இல்லையா. இந்த 2πrலேருந்து நம்ம ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு 11. 2πrனா 2 × 22/7 into r is equal to 11. அப்போ r is equal to 11 into 7 divided by 2 into 22. கரெக்டா? அப்போ நமக்கு ஆரோட வேல்யூ 7/4 சென்டிமீட்டர்னு வருது. ஓகே. ஸோ ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் வந்து 7/4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 சென்டிமீட்டர். இதில் நம்ம வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு என்ன ஃபார்முலா? πr²h. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பைக்கு வந்து நம்ம 22/7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இன்ட்டு ஆர் வந்து 7/4 இல்லையா. அப்போ r² நமக்கு 7/4 × 7/4ன்னு வரும். h வந்து 4. ஓகேவா? ஸோ இந்த 4 கேன்சல் பண்ணிடலாம், இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 38.5ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? 38.5 சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா மெஷர்மெண்ட்லாம் நமக்கு சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணுன்ட்டு? ஸோ இப்போ வால்யூம் பற்றி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ வால்யூம்னா என்ன, கியூபாய்டு அண்ட் சிலிண்டருக்கு வால்யூம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதை அப்ளை பண்ணி எப்படி சம்ஸ் போடலான்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.